வராருன்னு அவரையும் கேட்கிறேன். என்ன இது பாடவர பாட்டு வந்துட்டேன். ஆனால் இங்க யாருமே ஒருவரும் இல்லையே. சரி, யார் இருக்கிறது சென்று பார்க்கிறேன். நீங்க எதுக்காக வந்தீங்க? யார் நீங்க? கள்ளிக்கொண்டாடக்கூடிய பக்தராயிருக்கும் குணவதிக்கு பிறந்த ஒரே மகன், ஒப்பற்ற மகன். என் பெயர் கள்ளிக்காத்தா. அப்படியா? ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். ஐயா உங்க பேரையும் சொன்னீங்க, உங்க ஊரையும் சொன்னீங்க. ஆனா இந்த இடத்துக்கு ஏன் வந்திருக்கிறேன்னு நீங்க சொல்லுங்க. ஏற்காவது தெரியுமா? எதற்காக? இந்த வாடகரால் பட்டு இருக்கிற வண்டிய மரம். ஆமா, அது எடுச்சல வந்திருக்கீங்க. இப்போது என்னது? வானவராய கோட்டில இருக்கிற வன்னிய மரத்தை நீங்க எடுப்பதற்காக வந்திருக்கீங்களா? உண்மைதான் ஐயா. என்ன? அந்த வன்னிய மரத்தை உங்களால எடுக்க முடியுமா? கண்டிப்பாக எல்லாம் எடுக்க முடியும். இல்ல அந்த வன்னிய மரத்தை தான் உங்களால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதுல்ல? பார்க்க முடியாதுங்க. பார்க்க முடியும். அது எடுத்தால் சொல்லப்படுகின்ற இப்போது. ஓஹோ, ஆமா. அப்படியா? இந்த வழிபாட்டு காரணம் என்ன? ஐயா ஆமா, நீங்க ஏன் வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா. நான் யாருன்னு உனக்கு சொல்லட்டுமா? யார் நீ? ஐயா, இந்த வானவராய கோட்டை ஆளக்கூடிய வானவராயனுக்கும் வீரவல்லிக்கும் மகளாக பிறந்தவள் எனது பெயரை தான் அருகாட்சி. சரி சரி, உன் பேரை சொல்றீங்களே? ஆமாங்க. என் பேரை சொல்லிட்டேன். எனக்கு வழி விடு. இப்போ வந்து உங்களுக்கு வன்னிய மரத்தை இருக்கிற இடத்தை நான் காட்டுறேன். அப்படியா? அப்படி என்ன காட்டி போறீங்க? ஐயா இத பாருங்க, என்னுடைய தாய் தந்தை என்ன திருமணம் செய்துக்கு சொல்லி கேட்டாங்க. அப்படியா? எனக்கு சந்தோஷமான விஷயம் தான். எனக்கு திருமணம் பிடிக்கல. ஏனென்றா நான் ஆடவரை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. அப்படியா? ஆமாங்க. அதனால் இப்போது நான் உன்னை பார்த்துட்டேன் அல்லவா? என்ன பார்த்து? உன்னை பார்த்த பிறகு எனக்கு அந்த திருமண ஆசை வந்து விட்டது. என்னை பார்த்து உங்களுக்கு திருமண ஆசை வந்து? ஆமா. எதுக்காக தெரியுமா? ஏனென்றா எனக்கேத்த அழகு மன்மகன் நீங்கதான், எனக்கேத்த பொருத்தமான கணவரும் நீங்கதான். அப்படி இருக்கும்போது உன் மேல ஆசை வரக்கூடாதா? அருளாட்சி, உன் மேல ஆசை சொல்லிட்டேன். ஆனா நான் ஒரு சொல்லட்டுமா? சொல்லுங்க. எனக்கு பெண்களை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு உனக்கா? பெண் வாடகை எனக்கு பிடிக்காது. அதனால உன் ஆசையை அப்படி மனதுக்கு வைத்து அதை மறைத்து மூடி மறைத்து விடு. அப்படியா? எனக்கு இப்போ வழி விடு.